krill ஆயில். krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. முக்கியமா இந்த மீன் எங்க உயிர் வாழும்னா அண்டார்டிக் கடல் பகுதியில் தான் உயிர் வாழும். அதுவும் கடலோட அடிமட்டத்துல உயிர் வாழக்கூடியது. கடல்ல இருக்கக்கூடிய மரக்கட்டைகளை உணவாக பயன்படுத்தி உயிர் வாழக்கூடியதான் இந்த krill ஆயில். இந்த krill நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. முக்கியமாக பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு இருக்கு. இரண்டாவது DHA, EPA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா நல்ல கொழுப்புகள் இதுக்குள்ள இருக்கு. மூன்றாவதா ஆஸ்டசாந்தின். ஆஸ்டசாந்தின் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கக்கூடியது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச 2 நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு தக்காளி, இன்னொன்னு கேரட். ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை விட 100 மடங்கு அதிகமாக ஆஸ்டசாந்தின்ல இருக்கு. அது இயற்கையாகவே krill அமைஞ்சிருக்கு. ஸோ krill எடுக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் திங் காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் அப்படின்னாலே மூளையோட செயல்பாடுகள், தெளிவான சிந்தனை, தெளிவான ஞாபக சக்தி, அறிவுத்திறன் அதிகமாகிறது. தெளிவா நம்ம பேசக்கூடிய மனநிலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். krill ஆயில் எடுக்கிறதுனால மூளையோட செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். இதுல ஒமேகா அப்படிங்கிற நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு குறைச்சு நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை krill ஆயில்ல இருக்கு. krill ஆயில் எடுக்கிறதுனால எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். krill எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும், பாடி பேலன்ஸ் ஆகும். krill ஆயில் எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர், அதிக கொழுப்பு லிவர்ல தங்குறத தடுக்கக்கூடியது krill ஆயில். அதே போல பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். ஸோ krill ஆயில எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆரம்பிச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு நாள் டோசேஜ் அப்படிங்கிற அளவில் தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஒரு நாள் டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2 கேப்சூல் அப்படின்னா காலையில் 1 நைட் 1 அப்படி எடுக்கலாம். இல்லை அட் அ டைம் 2 கேப்சூலையும் சேர்த்து எடுக்கலாம். பொதுவாகவே சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. சில ப்ராடக்ட்ஸ் 6 வயசுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ krill ஆயில் இது 6 வயசுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதோட சேஃப்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு.